சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் இது பண்றாங்க. வசதி இல்லை. எங்களுக்கு ஒரு ஹவுசிங் போறோம், இவங்களும் வீட்டுக்காரர் இல்லை. ரெண்டு பசங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹவுசிங் போர்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஸ்கூல்ல மட்டும் 11th 12th வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்கூல். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து வேற ஸ்கூலுக்கு மாறி போறாங்க. அதனால இங்க 11th 12th வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு திகில் காட்சி, அடுத்த படம் என்ன, அடுத்த காட்சி என்னங்கிற மாதிரி சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 10th பசங்களே வந்து இந்த பூலிப்பு இந்த மாதிரி விஷயம் நிறைய 10th கிடையாது, நான் சொல்றது ஒரு 7th 8th இருந்தே பசங்க நிறைய அந்த பூலிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பயன்படுத்துறாங்க. இப்போ அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா நல்ல மாற்றம் தாங்க. இது இவ்வளவு காலமா நாங்க 2 பேர் மட்டும் ஆண்ட 2 பேர் தான் நாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. 3ஆவதா நாங்க ஒரு ஆள் வரணும் அப்படின்னும் போது நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகளா இருந்தது. அதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் அங்க நிவர்த்தி பண்ணி இனி வந்து சிஎம் வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வர்றாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் அவர் எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் எங்களுக்கு என்னன்னா, எங்களை மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்குலாம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு கூட வீட்டுக்காரர் இல்லை. எங்கள் அப்பா வந்து 75 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 65 வயசு. நான் சம்பாதிக்கிறது தான் எல்லாரும் இது பண்ணுறாங்க. வசதி இல்லை. எங்களுக்கு ஒரு ஹவுசிங் போறோம், இவங்களும் வீட்டுக்காரர் இல்லை. ரெண்டு பசங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹவுசிங் போர்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வீடு ஹெல்ப் பண்ணாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாடகை வீட்டில் இருக்கோம். அவங்க இறந்து 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷமாக நாங்கள் வந்து குழந்தைங்கள தனியாக தான் வளர்த்துட்ருக்கோம். சொந்த பந்தம் யாரும் எங்களை எட்டி பார்த்தது இல்லை. சார் நாங்கள் போட்டதே சாருக்கு ஜெயிக்க வச்சதே வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களால் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, காலையிலேருந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. போக முடியும், அந்த பக்கமே எங்களால் போக முடியல. பக்கத்துலேயே தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவரை போய் பார்க்க முடியுமான்றது ஒரு இதாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம். ரொம்ப அதிகமாக சந்தோஷத்தோடு அவர் வர இருக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இருக்கிறதுலேயே நம்ம பெரம்பூர் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கிட்டவே அவர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக தான் இருக்குது. தளபதி விஜய் அண்ணா வந்து இங்கே பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்குது. நின்று அவர் இன்னைக்கு பெரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சிஎம் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கள் தொகுதிக்கு வராரு. நாங்கள் இந்த இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். நாங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் எவ்வளோ இந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு இன்னும் நல்லா செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்கிறோம். நாங்கள் ஏன்னா இது அவரோட சொந்த தொகுதி. கண்டிப்பாக அதனால் அவரோட வரவேற்பு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுவும் எங்கள் தெருவிலேயே, எங்கள் ஏரியாவிலேயே எங்கள் சிஎம்மாகவே வராரு அவர். அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டோட ரொம்ப எக்ஸ்பெக்டாக நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒன்று நடந்துட்டு இருக்கோம். இனிமையாக இருக்குது, மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறோம். எப்போ வருவாருன்னு காத்துனுக்குறோம். 3 நாளாக நாங்கள் நேற்று கூட போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது ஆஃபீஸ்லாம். இப்போலாம் நல்லா இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. வந்து பார்க்கணும் போல எதிர்பார்க்குறோம். நாங்கள் நேரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணது நல்லா தான் போச்சு. பக்கத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பொசிஷனில் இந்த ஒரு இது வரதே பெரிய கஷ்டம். அதுவும் இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லீடிங்கில் வந்து சிஎம் இவர் ஒன்று தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் அவர் பேர் ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டராக ஒருத்தர் சினிமாவில் இருந்தவர் சீஃப் மினிஸ்டராக ஆனவர். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். 2வது லீடிங்கில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் வந்தது ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பீரியடில் வந்தாங்க. இப்போது இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் லீடிங் நம்பர் 1ல் இன்றைக்கி இவர் சிஎம் விஜய் அவர்கள் இருக்கார். ஸோ இவரோட தொகுதியில் நாங்கள் நிற்கிறது பெரும் இதுவாக ஆச்சரியப்படுறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் இந்த பெரம்பூரில் வந்து தொகுதியில் நிற்பாரான்னு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு. மக்களுக்காக நல்லா செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறாரு. அவரால் முயற்சிக்கு அவர் செஞ்சுருக்கிறார். இதனால் எதுவும் எதிர்பார்க்க மாதிரி இல்லை. அவரோட பிரச்சனை என்னென்னா மக்களை சந்திக்க முடியல. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது.
நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது மக்களால். இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? நான் பெரம்பூர் தொகுதியான்னு சொல்கிறதோட வந்து நான் இப்போ கடை வச்சுருக்கிறேன். எனக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பசங்க வந்து இங்கே 10th வரைக்கும் தான் இருக்குது. பசங்க +1 +2 இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க 10th வரைக்கும் இங்கே படித்து +1 +2க்கு வேறு ஸ்கூல் மாறும் போது கொஞ்சம் பசங்க பேரண்ட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரியாக மாற்றினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோட இதில். அது மாதிரி வந்து பசங்க அந்த 10th பசங்களே வந்து இந்த கூலிப்பு இந்த மாதிரி விஷயம் நிறைய 10th கிடையாது, நான் சொல்கிறது ஒரு 7th 8th பசங்க நிறையா அந்த கூலிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னமும் டோட்டலாக கம்மியாக ஆகணுன்ட்டு எதிர்பார்க்குறோம். இன்னும் ரோடுலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரோடு கொஞ்சம் சரி பண்ணணும். ஸ்ட்ரீட் லைட்டுங்க பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கணும். தண்ணி ப்ராப்பராக கிடைக்கிது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி சொல்கிற அளவுக்கு ரொம்ப இது இல்லை, பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்குது. அவர் வந்தது சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு எங்கள் தொகுதிக்கு வந்தது நல்லா இருக்குது. மெயினாக வந்து பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேசார்பாடி பக்கத்தில் குடிசை பகுதி அதிகம். குடிசை மாட்டு வாரியத்து மூலமாக அலாட்மெண்ட் ஆன பகுதி நிறைய இருக்குது இங்கே. இதில் என்ன ஒன்று, அலாட்தாரர் ஒருத்தர் அவருக்கு வறுமையினால் அவர் விற்றுட்டு போயிடுறாரு. அடுத்தடுத்து வரவங்க வாங்கிட்டு அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இதை வந்து சீக்கிரமாக இது சேல்டிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அலாட்தாரர் தான் கொடுப்பேன்றாங்க. அலாட்தாரர் விற்றுட்டு போனவங்க 30 வருஷம் 20 வருஷம் கூட ஆகுது. யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களாண்ட என்னென்ன இருக்குது, அலாட்தாரர்கிட்ட அவர் என்ன எழுதி வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு அவங்களுக்கு சேல்டிட்டியை கொடுத்தா வரி போடலாம். வரி போடும்போது இன்கம் அதிகமாக வரும். கவர்மெண்ட்டுக்கும் சொத்து வரி போடுவாங்க. இப்போ சொத்து வரி இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணால் 2 மாடி 3 மாடி கட்டிட்டு வாடகை விட்டு வருமானத்தை அவங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சரியான முறையில் அது போய் சேராமையே இருக்குது. இது சரியாக வரணுன்னா முதல்ல சொத்து வரி போடணும், கட்டணும் போது அவங்க இப்போ இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கணும், சேல்டிட்டி இருக்கணும். விற்றுட்டு போனவங்க மேலே இருக்கிறதுனால நான் எப்படி சொத்து வரி கட்டுறதுன்னு அவங்க இருக்கிறாங்க. அதனால் இருக்கிறவங்க கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்குதுன்னு பார்த்து அவங்க இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு என்னென்ன எவிடென்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு சேல்டிட்டியை கொடுத்து சொத்து வரி அரசாங்கம் வசூல் பண்ணிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இங்கே வேறு என்ன மாதிரியான பிரச்சனை? எனக்கு இது முக்கியமாக எனக்கு இதுதாங்க. எனக்கு மற்றபடி குடிநீர் பிரச்சனை, ஒரு சில நேரத்தில் குழாயில் வந்து கழிவு நீர் வருது, ஃபஸ்ட்டு வர தண்ணியில், 2வது நல்ல தண்ணி வருது. அதை தான் நாங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறோம். பிரச்சனைனா வந்து இந்த கஞ்சா புழக்கம் இதெல்லாம் வந்து இந்த வேசார்பாடி சைடு, இந்த மாதிரி சைடு, முல்லைநகர் சைடு எல்லாம் பரவலாகவே இருக்குது தான். இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாம் பரவலாக இருக்குது. அதை முதல்ல முடக்கணுன்னு தான் எங்களுடைய பெரிய கோரிக்கையை. மெயின் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்குது. இந்த ரோடு சரியில்லை, அது பண்ணணும். மெயின் வந்து இந்த கஞ்சா பிரச்சனை, குடிப்பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணா நல்லா இருக்கும். கஞ்சா தான் அதை முதல்ல ஒழிச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப புழக்கத்தில் இருக்கிறது அந்த கஞ்சா வண்டி தான். அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் இங்கே கிளியர் பண்ணணும். மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எப்போ பார்த்தாலும் காலையில் பசங்க எல்லாருமே போயிட்டு வராங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அவர் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் மக்களுக்காக இது பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது போக தெருக்களும் நிறைய இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டிங்க எல்லாம் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் சீரியஸாக பண்ணாக்கா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இல்லை. மற்றபடி அவர் இப்போ வந்துருக்கிறாரு, அவருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். சரிங்களா? போக போக இன்னும் எங்கள் தொகுதிக்கு நல்லா அவர் செய்வார்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிடுவோம். பெரம்பூரில் எப்படிங்கிறது பிரச்சனைகள் தெரியல. நான் வந்து வண்ணாரப்பேட்டை தொகுதி. எனக்கு வந்து ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. நான் அறந்தாங்கிலேருந்து இப்போ வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறேன். தாமு விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு நல்லபடியாக இருக்கிறாரு. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு. எதையுமே தில்லா தைரியமாக செய்கிறாரு. இன்றைக்கி எம்ஜிஆருக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து நம்ம விஜய் சாருக்கு இடைஞ்சலாக இருக்குது. அன்று வந்து உலகம் சுற்று வாலிபம் படத்துக்கு வந்து அவ்வளோ இடைஞ்சல். மதுரை முத்துங்கிறவர் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டாக்கா நான் வந்து சேலை கட்டிக்கிறேன்னாரு. அன்றைக்கி அந்த படம் அதை வந்து பாம்பேயில் போய் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ணதுமே நல்ல விதமாக படம் வந்து மதுரைக்கு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஓஹோன்னு ஓடுனுச்சு. அவங்களுக்கு பல பேர் வந்து சேலைகள் வேட்டி அது இதுன்னு வாங்கி அனுப்புனாங்க கட்ட சொல்லி. அந்த மாதிரி எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வந்த மாதிரி இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து இடைஞ்சலாக இருந்தால் அந்த இடைஞ்சலை எல்லாம் உடைச்சி தள்ளிட்டு இன்றைக்கி வந்து சிஎம்மாக இவ்வளோ குயிக்காக வந்திருக்காரு.
இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அதை? அடுத்த எம்ஜிஆருங்கிற அந்த ஈக்குவலுக்கு போக முடியாது, செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. கன்ஃபார்மாக செய்வார். கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துட்டாக்கா நல்லபடியாக செய்வார். மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சந்திக்கிற பிரச்சனை பார்த்தா ஸ்கூல் பசங்கள்லாம் தெரியல, ரொம்ப மோசமாக இருக்காங்க. கஞ்சா அடிச்சுட்டு குச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நடைமுறை பண்ணணும். நம்ம ஏதாவது கேட்கணும் அவங்கள. அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மக்கள் நிறைய பிரச்சனைகள் இங்கே சந்திக்கிறாங்க. அதில் நீங்கள் சிஎம் விஜய் அவர்கள்ட்ட வைக்கிற முதல் கோரிக்கையாக என்ன பிரச்சனை? முதல் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தான். போதைப் பொருள் தான் அதிகமாக நடமாறுது. அதுதான் போதைப் பொருள் தான். அதை முதல்ல தடுக்கணும். டான்ஸு அந்த மாதிரி பேக்கேஜெல்லாம் வந்து நடக்கவே கூடாது எங்கேயுமே. ஒயின் ஷாப்பு மெயினாக இருக்கக்கூடாது. அதுதான், அது இருந்தால் தான் பிரச்சனை எல்லாம் ஓடிடும். என்னென்னா இப்போ வந்து முன்னாடி இருந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஓரளவு ஓடி இருந்தது. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து கொஞ்சம் தடுமாறி நிற்குது. ஏன்னா எல்லாமே வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி ஓடி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து மக்களுக்காக ஒரு பாதுகாப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். போன ஆட்சியிலையும் அதெல்லாம் அதிகமாக தானே இருந்தது. போன ஆட்சியில் இருந்தது, பட் அது தெரியல. அது உள்ளுக்குள்ளேயே வச்சு ரகசியமாக பண்ணிட்டாங்க. இது வெளியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நிற்குது. அவங்க மேலே பழி சொல்கிறதும் இவங்க மேலே பழி சொல்கிறதும் இந்த மாதிரிலாம் வேணும். எல்லாம் ஒரு பொதுவாக போயிட்டே இருக்கணும். மக்களுக்காக நல்லது பண்ணணும். பெண்களுக்கு உண்மையாக பாதுகாப்பு கொடுக்கணும். அதுதான். ஏன்னா நிறைய சின்ன பசங்க வந்து இப்போ ரேப்பை இது பண்ணியிருக்கிறோம். நிறைய ப்ராப்ளம் வருது. அதனாலே நமக்கு மனம் உடஞ்சிப்போம். ஸோ அந்த பிரச்சனைலாம் தீர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். நம்ம சிஎம் விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பிரச்சனைகளில் ஒரு கோரிக்கையாக எந்த பிரச்சனையை வைப்பீங்க? என்ன பிரச்சனைனா, ஒரு மக்கள் வந்து அடிப்படை வசதி இல்லாமல் அவசப்படுறாங்க. ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாமல், ஒரு வீடு இல்லாமல், ஒரு துணிமணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இட ஒதுக்கீடு பண்ணி அவங்களோட நல்வாழ்வையை மறுவாழ்வாய் மாற்றணும். அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக சால்வ் பண்ணால் தயவு செஞ்சு இந்த கஞ்சா இதெல்லாம் இந்த சரௌண்டிங்கில் ஹெவியாகவே இருக்குது. ஹெவியாகவே இருந்தது. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு கேள்விப்படுறோம். இருந்தாலும் அது ஃபுல்லாக டோட்டலாக கம்மியாகணும். அதே மாதிரி ஸ்கூல் பசங்கிட்ட தயவு சேர்ந்து அந்த இதுவை மாற்றணும். வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே வேலைன்னு ஒரு விஷயம் இருந்தால் அதில் வந்து கவனம் யாருக்கும் போகாது. வேலை இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனில் சும்மா இருக்கிற பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் போய் விழுறாங்க. அதில் விழுந்தவொடனே அவங்களால மீண்டு வர முடியாததில் அதிலே தான் பல்ல அடி பாதாளத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த கஞ்சா இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் இந்த ஒயின் ஷாப்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் மூடிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக மாட்டுறாங்க. வேலைக்கு போகாததுனால வந்து என்ன ஆகுது, குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடிய மாட்டுது. அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு, ஒய்ஃபுக்கு, பசங்களுக்கு தேவையான பொருளை செய்ய முடியும் அந்த பைசா வச்சுன்னு. அதில் போயிடுறதுனால காசு சம்பாதிக்கிறது குழந்தைங்க படிப்புக்கும் சரி, இல்லை ஒரு நல்ல துணிமணி போடுறதுக்கும் சரி, இல்லை ஒரு நல்ல அடிப்படை தேவை, நம்ம நல்ல உணவு தண்ணி, இதுக்கே குழந்தைங்க கஷ்டப்படுறோமா அந்த குடின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. அதனால் அந்த குடியும் கொஞ்சம் ஒயின் ஷாப்பில் முற்றிலுமாக மூடினானா, இப்போ நம்ம மூடி இருக்காரு 717 கடைங்க மூடி இருக்காரு, க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இது போதாது, இன்னமும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இன்னும் எல்லாத்தையும் மூடனா இன்னும் எங்களை மாதிரி லேடிஸ் மொத்த ஓட்டம் அவருக்கு தான் விடும். அடுத்த எலெக்ஷனில் இன்னும் ஒரு 15-20 வருஷம் எலெக்ஷன் வந்தாலும் அந்த ஃபுல்லாக மூடிட்டாருன்னா மொத்த லேடிஸ் ஓட்டம் அவருக்கு தான் விடும். அவர் அடிச்சுக்க ஆளே வர மாட்டாங்க. இந்த இது மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணாருன்னா. இல்லை, உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். வேற இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஃபேஸ் பண்ணி? இங்கே வந்து அதான் படிக்கிற பிள்ளைங்களையும் எல்லாம் நல்லா படிக்கணும். பிள்ளைங்கன்னு கொஞ்சம் வயசு பசங்க கூட வந்து இந்த கூலிப்பு, கஞ்சா அதெல்லாம் பொம்பளை பசங்களை வச்சுட்டு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு இப்போ. ஆனாலும் ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு. இன்னும் இது கம்மியானா இன்னும் நல்லா இருக்கும். தைரியமா பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்கள நாங்கள் வெளியே அனுப்பலாம். சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் தனியாக விடுறதுக்கு பயமா இருக்கு. பொம்பளை பொண்ணு கூடயே கூட்டிட்டு வரோம், போகிறோம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆட்சி எப்படி இருக்கு, என்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்குன்னு? இப்போதானே வந்திருக்காரு. நாங்கள் அவர் தப்பே பண்ணால் கூட நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்போம். ஏன்னா அனுபவம் வேணும் இல்லை, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தெளிவு வரணும், அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு புதுசாக ரேஷன் கார்டு அந்த திட்டத்தையும் இது பண்ண போகிறாங்க.
பெரம்பூருக்குனே தனியாக ஒரு ஆப் ஒன்றுமே வந்துட்டு அறிமுகப்படுத்த போகிறாங்க. இ சேவை மையம் திறந்து வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே, எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கணும். இனி ஃபஸ்ட்டுலாம் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு நிறைய வருது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே வரட்டும், நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஓகே, நான் போன ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்க இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்லிட்டு. ஆனால் அவர் எங்கள் தலைவர்ன்றதை விட எங்கள் மக்களோட தலைவராகவே இருந்து நல்லபடியாக செயல்படுறாரு. அவங்க இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறமா லஞ்சம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்லாம் வேலை பார்த்தாங்கனாக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் கேட்டது போக அவரோட ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்கும்போதே கேட்டதுக்கு ஃபஸ்ட்லாம் நாங்கள் காசு கொடுத்துருந்தோம், இப்போ வந்து ₹1 காசு கூட யாருமே வாங்கினதே கிடையாதுன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? லஞ்சம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அது நாங்களும் ரொம்பவும் வரவேற்கிறோம். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே பெரிய மாற்றம் தான் சார் இது. இப்போ நடவடிக்கை வந்து மாறி இருக்குது, ரொம்ப மாறி இருக்குது. போன வாட்டிலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் பக்கத்துலேயே ஷாப் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவு மாறும்னு நினைக்கிறோம் நாங்கள்லாம். நான் கூட இப்போ போய் ப்ரூஃபுங்கெலாம் போய் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ப்ரூஃபுங்க எதுவுமே இல்லை, இது செல்லாது, இது பண்ணாது, அது போ இது போ அப்படி போயிட்டு இப்போ போன ப்ரூஃபுங்க கரெக்டாக வந்துச்சு எல்லாமே. எனக்கு ரேஷன் கார்டு மட்டும்தான் இல்லை, மீதி பட் எல்லாமே இருக்குது. இப்போ ரேஷன் கார்டுமே இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி அதான் அது என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ ரேஷன் கார்டுனா இப்போ கேஸ் பில் புக் பண்ண போனால் இந்தமாரி கேஸ் பிரச்சனை இந்தமாரி இருக்கனால கேஸ் வரல எனக்கு. அதனால வர முடியல கேஸ். நான் பிளாக்ல தான் வாங்கி நான் பற்ற வைக்கிறேன் கேஸ். எந்த முதலமைச்சரும் இதுவரைலாம் 75 ஆண்டு காலமாக எந்த முதலமைச்சரும் வந்து லஞ்சம் எதுவும் கொடுக்காதீங்க, உங்கள் அண்ணன் நான் இருக்கிறேன், உங்கள் சிஎம் நான் இருக்கிறேன்னு யாருமே சொல்லலை. முதல்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணதே அண்ணன் தான். அதனால் அந்த சொல்லும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குல்ல. எந்த அதிகாரம் லஞ்சம் வாங்குறது இதுக்கப்புறம் பயப்படுவாங்க. யாரும் வாங்க போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் வாங்க விட மாட்டார், வாங்கினவங்களையும் விட மாட்டார். சரிங்களா? இந்த ஸ்கூலில் மட்டும் 11th 12th வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்கூல். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இங்கேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாறி போகிறாங்க. அதனால் இங்கே 11th 12th வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அதுமாரி பசங்க கொஞ்சம் போதைப்புலேருந்து மாறிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்க்குறோம் இங்கே இருக்கிறனால பசங்க ரொம்ப அட்டலியம் பண்ணுறாங்க, போதை வச்சுட்டு. சில பசங்க கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அதெல்லாம் ரொம்ப இதுவாக பார்க்குறோம். அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். இப்போ போதை பழக்கம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கம்மியாயிருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. முந்தைய ஆட்சியோடு இந்த ஆட்சியில் கொஞ்சம் பரவாயில்ல மாறி இருக்குது. அதேமாதிரி டாஸ்மார்க் அங்கங்கேயே மூடிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த தொகுதியே கிடையாது, வேற ஒரு தொகுதியிலேருந்து இங்கே சிஎம் விஜய் அவர்களை பார்க்க வந்துருக்கீங்க. ஆமாம் சார், பல இடத்துல நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியலை. அதனால இங்கே வந்து வெள்ளனமே வந்திருக்கிறேன். வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போது சிஎம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க, அடுத்த என்ன ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு திகில் காட்சி, அடுத்த படம் என்ன, அடுத்த காட்சி என்னங்கிற மாதிரி சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா பரவாயில்ல, நல்லா போய்கிட்டு இருக்கு. பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் ஃபுல் நம்பிக்கை இருக்குது. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்ல மாற்றம் தாங்க இது. இவ்வளோ காலமாக நாங்கள் 2 பேர் மட்டும் ஆண்ட 2 பேர் தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. 3ஆவதாக நாங்கள் ஒரு ஆள் வரணும் அப்படின்னும் போது நிறைய எதிர்ப்புகள், நிறைய பிரச்சனைகளாக இருந்தது. அதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் அங்கே நிவர்த்தி பண்ணி இனி வந்து சிஎம் வந்து உட்காந்துருக்காரு. மக்களுக்கு இன்னும் நல்லது செய்வார், நல்லது மட்டுமே தான் செய்வார்.